வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். எல்லோருக்கும் வணக்கம். நம்முடைய இன்ஸ்டிடியூஷனில் பிஜிடிஆர்பி மேக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஆனது நம்ம ஆரம்பிக்கிறோம். ஸோ ஜாயின் பண்ண விருப்பமுள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க. ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃப்ரீ டெஸ்ட் ஆனது அப்டேட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி மேக்ஸுக்கு டோட்டலாக 10 யூனிட்ஸ் இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒவ்வொரு யூனிட்ஸ்க்கும் 5லிருந்து 7 வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லிப் டெஸ்ட் ஆனது கண்டக்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ இது 2 விதமா இருக்கு. ஒண்ணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் இருக்கு. ஸோ இன்னொன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெய்டு டெஸ்ட் பேட்ச். ஓகேங்களா? ஸோ அமௌண்ட் பே பண்ணி யூஸ் பண்ண மாதிரி டெஸ்ட் பேட்ச் வந்து இருக்கு. ஸோ என்னால முடியாது, நான் ஃப்ரீயா படிச்சுக்கிறேன் அப்படின்னா நீங்க ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்ல நீங்க படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஷெட்யூல் குடுத்துருவோம். எக்ஸாம்பிளுக்கு யூனிட் 1 அப்படின்னா யூனிட் 1க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 டெஸ்ட் வருங்க. சரிங்களா? ஸோ ஒரு 6 டெஸ்ட் பக்கம் வரும். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் பெய்டு டெஸ்ட் பேட்ச் இருந்துச்சு அப்படின்னா 75 கொஸ்டின்ஸ் வந்து எடுக்கும். அதே ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 10 கொஸ்டின்ஸ் வந்துரும். ஓகேங்களா? ஸோ யூனிட் 1க்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க 60 கொஸ்டின் பக்கம் ஃப்ரீயாவே நீங்க வந்து டெஸ்ட் வந்து எழுதி பார்க்க போறீங்க. உங்களுக்கு டிஸ்கஷன் அப்படின்னா தனியா ஒரு டெலிகிராம் சேனல் இருக்கு. அந்த டெலிகிராம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஆன்சர் வந்து என்ன? அதுக்கு வந்து ஆன்சர் வந்து என்ன? ஸோ இது மாரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்க டிஸ்கஸ் பண்ணி படிச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாரி வந்து நாங்க அப்டேட் பண்ணி குடுத்துருவோம். டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ மேத்தமெட்டிக்ஸ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கங்க. சரிங்களா? அங்க வந்து நாங்க என்ன ஃபாலோ பண்ண போறோம், எப்படி டெஸ்ட் வைக்க போறோம், இந்த வீக் வந்து என்ன டெஸ்ட், அடுத்த வீக் என்ன டெஸ்ட் அப்படி வந்து வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணி குடுத்துட்டே இருப்போம். சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 ஆர் 3 மந்த்துக்குள்ளேயே நீங்க வந்து சிலபஸ் வந்து ஒரு 25% முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஓகே. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மந்த் நீங்க என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு யூனிட்டா எக்ஸஸ் பண்ணிட்டே வந்துட்டே இருக்கலாம். சரிங்களா? ஸோ மெயினா வந்து பார்த்தீங்கன்னா மேத்ஸ்க்கு வந்து டிஸ்கஷன் தேவை. ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் வந்து எப்படி வரும்? இந்த கொஸ்டின் வந்து ஆன்சர் வந்து எப்படி வரும்? ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல எங்க கலெக்ட் பண்ணது? ஸோ மேத்தமெட்டிக்ஸ் மட்டும் தனியா ஒரு குரூப் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், செலக்ட், நெட் ஓகேங்களா? ஸோ இது மாரி எல்லா கொஸ்டினும் நம்ம அங்க ஷேர் பண்ணுவோம். அது எல்லாத்தையுமே நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். டெலிகிராம்ல எப்பவும் இருக்க போது நீங்க திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ் புக் நாங்க அப்டேட் பண்ணி குடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ ரெஃபரன்ஸ் புக் வந்து பார்த்தீங்கன்னா நாங்க அப்டேட் பண்ணி குடுத்துருவோம். ஸோ அத நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ டெஸ்ட் பேட்ச் வந்து ஆரம்பிக்க போது. ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் இருக்கு, பெய்ட் டெஸ்ட் பேட்ச் இருக்கு. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அத நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? டெஸ்ட்ட பொறுத்தவரைக்கும் பிடிஎஃப் டெஸ்ட் தான். ஓகே. டெஸ்ட்ட பொறுத்தவரைக்கும் கொஸ்டின் பேப்பர் வந்து பிடிஎஃப் குடுத்துருவோம். அந்த பிடிஎஃப்ல நீங்க டெஸ்ட் எழுத போறீங்க. ஓஎம்ஆர் ஷீட் வச்சு எழுத போறீங்க. சரிங்களா? ஸோ வேற ஏதாவது டவுட் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல கூடிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி நீங்க கேட்டுக்கலாம். சரிங்களா? தேங்க் யூ.